ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். எஸ் ஃபஸ்ட்டு சாரி, நம்ம படித்த தமிழில் வந்துட்டு கம்பேக் வந்துட்டு வேறு மாதிரி கொடுப்போம். அப்போ வந்துட்டு ஒரு திருப்பியும் நம்ம படித்த தமிழ் வந்து யூடியூப் சேனலில் வந்துட்டு வீடியோ ஆரம்பிக்கிறது வந்துட்டு வெயிட்டாக ஆரம்பிக்கணும்னு நினச்சேன். பட் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்துட்டு படித்த தமிழ் வந்துட்டு நான் வீடியோ போட்டோன்னு எதிர்பார்க்கல. ஆஃப்டர் ஏ லாங் கேப் சம் பர்சன்டேஜ்னால நான் வீடியோ போடல. பட் ரொம்ப அதெல்லாம் ரொம்ப பேசுறதுக்கு முன்னாடி இன்றைக்கி தி 1 டிசம்பர். ஸோ வந்துட்டு பாண்டிச்சேரி ஹெவியாக இருக்குது சீரியஸாகவே. இப்போ மணி பார்த்தீங்கன்னா வந்துட்டு 7 மணி ஆகுது. ஸோ தண்ணியை பாருங்கள், சரிடா. இது என் வீடு, ஒன்றும் வரல. இங்கே இந்த வீட்டில் மட்டும் வரல, இந்த ஏரியாவில். பட் ஃபுல் வீடு இருக்கு இல்லையா, இங்கே நான் வெளியே மட்டும் காட்டுவோம், சுற்றி காட்டுவேன். ஃபுல்லாக வந்து இது தண்ணி ரொம்ப ஆயிடுச்சு. அண்ட் மீன்வால் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பாண்டி ஃபுல்லாகவே ரொம்பிடுச்சுங்க. அதுதான் வந்து நிதர்சனமான உண்மை. இப்போ நியூஸே வந்துட்டு என் மொபைலில் மட்டும் பவர் வந்துருந்தாலும் ஒரு இன்வெர்ட்டர் வாங்கி போட்டேன். என்ன இன்னும் இல்லை, இன்வெர்ட்டர் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. முக்கியமாக செகண்டரி. இது வரைக்கும் பாண்டிச்சேரி ஹிஸ்ட்ரியிலே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது வரைக்கும் 2004 21 24 சென்டிமீட்டர் மழை பெய்யுதுன்னு நியூஸில் சொன்னாங்க. இப்போ ஃபஸ்ட் டைம் 46 to 47 சென்டிமீட்டர் மழை இருக்குது. ஸ்டில் புயலுக்கு எங்கள் மேலே என்ன தான் கோவம்னு தெரில. யூட்டனாக போட்டிருந்தது. கடைசியில் பார்த்தோன்னா வந்துட்டு நின்றுச்சாங்க. பாண்டிச்சேரிக்கு ஆப்போசிட்டாக நின்றுச்சாங்க. கடலில் நின்றுச்சான். நான் வெயிட் பண்ணுறேன், டே எப்போனா போகன்ற மாதிரி தான் இருக்குது. நான் என்னதான் வீடியோக்காக இப்போ வந்துட்டு ஒரு காமெடிக்காக மாதிரி நான் சிரித்து பேசினாலும் ரியலி எனக்கு இது புதுசுங்க. இப்போ சென்னைக்கு இப்போ நாளைக்கு சில பேர் சொல்லலாம், சென்னைலாம் இதெல்லாம் எப்போ என்னப்பா பாண்டிச்சேரிக்கு இப்போ நினைக்கலாம். இப்போ நம்ம ரெகுலராக வரப்போ நம்ம ஒரு விஷயம் என்ன பண்ணுவோம் இல்லையா, ஒரு என்ன சொல்கிறது, சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் இருக்கும் இல்லையா. அந்த சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் இங்கேயும் இருந்தது. பட் ஆனால் இந்த மாதிரி இருக்கும்னு சத்தியமாக நினச்சி பார்க்கல, ப்ராமிஸாக நினச்சி பார்க்கல. ஸோ அதுதான் இங்கே மிகப்பெரிய இஷ்யூஸு. பட் இது எப்படி கொண்டு போக போகுது, இல்லை கவர்மெண்ட் என்ன பண்ண போகுதுன்னா, ஏதாவது ஒரு இடம் பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் தண்ணி ரொம்ப அதிகமாக நிற்காதுங்க. சில ஏரியாவை பொறுத்த வரைக்கும் அந்த ஏரியாவும் பார்த்தா டக்குன்னு இறங்கிடும். பாண்டிச்சேரி பொறுத்த வரைக்குமே ஹெவி ரெயின் அந்த மாதிரி. பட் இது வந்துட்டு அன்எக்ஸ்பெக்டட். நிறையா நான் என்னோடய இன்ஸ்டா பேஜையும் பாருங்கள். அதில் வந்துட்டு ஒவ்வொரு ஏரியாலையும் என் ஃப்ரெண்ட்ஸ்ட்டு எல்லாம் வீடியோ ஷேர் பண்ணுறது அனுப்பிச்சுனேன். வண்டி ஃபுல்லாகவே வீணாயிடுச்சிங்க. சீரியஸாக நம்ம கண்மா தூக்கி நான் மேலே விட்டேன். ஸோ அவனை மேலே நான் விட்டதால கொஞ்சம் தப்பிச்சிச்சு. பட் ஆனால் நாங்கள் தப்பிச்சோன்றது எந்த ஒரு அதிகாரப்பூர்வமாக இல்லை. ஏன்னா வந்துட்டு புயல் ஸ்டில் அப்படி தான் இருக்குது. என்ன தான் வந்துட்டு எனக்கு ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம், நியூஸ் சேனலில் பார்த்தோன்னா வந்துட்டு நேற்றுலேருந்து புயல் கரைக்கிறதுன்றாங்க. முந்தனத்துலாம் பார்த்தோன்னா வந்துட்டு மாமல்லபுரம் காரைக்கால் மாமல்லபுரம், ஏன்னா பாண்டிச்சேரின்னு உங்கள் வாயில் வர்றது அப்போலாம் தெரியுது எனக்கு. இப்போ அந்த வில்லி டக்காமலை பார்த்தா பாண்டிச்சேரி தான் வருது. ஏன் இங்கே நியூஸ் சேனல்லாம் வந்துட்டு பார்த்தோன்னா வந்து பாண்டிச்சேரின்றது சொல்லவே மாட்டானுங்க. அது ரியலாகவே எனக்கு அது ஒவ்வொரு நியூஸில் கமெண்ட்டும் நான் போட்டு விட்டேன். எக்ஸாக்டாக பாண்டிச்சேரி டு மரக்காணத்துக்கு கிடைக்குதா, இல்லை எக்ஸாக்டாக மரக்காணம் டு மாமல்லபுரம்? அவன் சொல்கிறது எல்லாமே வந்து பாண்டிச்சேரின்ற ஒரு விஷயத்தையும் மறந்துட்டாங்க நிறைய நியூஸ் சேனல். அதுக்கப்புறம் சம் நியூஸ் சேனல் பேப்பர் மட்டும் வருது. ஓகே, செகண்டரி, அதெல்லாம் செகண்டரி. பட் அந்த அட்லீஸ்ட் அந்த நியூஸ் சேனல் பாண்டிச்சேரி தான்ன்றதை அப்போவே ஒழுங்காக சொல்லியிருந்தாங்க. மேபி இந்த அளவுக்கு ரொம்ப தெரியும். பட் நான் சுதாரிச்சதால வந்துட்டு ஃபுல்லாக சார்ஜ் போட்டு வச்சு எல்லாத்துலேயுமே. ஸோ அதனால் எனக்கு ப்ராப்ளம் ரொம்ப பெருசாக இல்லை. பட் சுதாரிக்காதவங்க என்ன ஆகும் தெரியல. பட் ரொம்ப சஃபராக இருக்குங்க சீரியஸாகவே. ப்ரே ஃபார் பாண்டிச்சேரி சொல்ல முடியும். ஏன்னா ப்ரிகாஷன்ஸ் இல்லைன்னா பரவாயில்ல. எங்களுக்கு இந்த மாதிரி திஸ் இஸ் த ஃபஸ்ட் டைம், இதுதாங்க ஃபஸ்ட் டைம் பாண்டிச்சேரியில். ஸோ அதனால் வந்துட்டு ரொம்ப 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 ஹெட்டேக்காக இருக்குது. பட் ஓகே, இது வந்துட்டு இதுவும் கடந்து போகுன்ற மாதிரி பி சேஃப். வெளியே போய் தான் ஆகணும். ஏன்னா அத்தியாவசியம் நிறைய பேர் வீட்டில் வந்து வாங்கியிருக்க மாட்டாங்க கண்டிப்பாக. ஏன்னா நைட்டு பாண்டிச்சேரி பொறுத்த வரைக்கும் புயல் பொறுத்த வரைக்கும் நைட்டு அடிக்கும், காலைல போயிடும். ஜாலியாக எல்லாமே வந்துட்டு வீடியோ எடுப்பாங்க, இல்லை வெளியே போவாங்க, வேலையை பார்ப்பாங்க. பட் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நான் இருக்கிற இடம் பார்த்தா வந்து லெனின் ஸ்ட்ரீட்டு. ஸோ பாண்டிச்சேரி லெனின் ஸ்ட்ரீட்டில் ஃபுல்லாகவே தண்ணிங்க. வண்டி எல்லாம் வீணாகிடுச்சிங்க. ஃபஸ்ட் டைம் வந்துட்டு ஐ ஃபீல் இப்போ சென்னை பீப்புளெலாம் எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பாங்கன்றது இப்போ நமக்குன்னு ஒன்று நடக்கிறப்ப தெரியும். ஸோ என்ன நடக்கிறதில் கீழே காற்றடிக்குது வேறு. ஒன்றும் கரையெல்லாம் கிடக்கலைங்க. ஊப்பாக சொல்ல போனால் ஒன்றும் பாண்டிச்சேரியில் கரையெல்லாம் ஒன்றும் கிடக்கல. நெக்ஸ்ட் என்ன ஆகும் தெரியல. என்னோடய ரிலேட்டிவ் வீட்டிலலாம் பார்த்தா தண்ணியை வீட்டுக்குள்ள வந்துச்சு. பட்டு தெரில என்ன இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் என்ன பண்ணணுன்ற ஐடியாவும் எனக்கு இப்போதைக்கு இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ரெஸ்ட் ரூம் வழியாக தண்ணி வந்துடுமா? ஏன்னா நான் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்துட்டு இது ஃபஸ்ட் டைம் எங்களுக்கு இது அதே மாதிரி தண்ணியாக நிற்கிறது ஃபஸ்ட் டைம் என் லைஃப்பில்.
ஸோ அது வந்து எனக்கு நான் எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. ரெஸ்ட் ரூம் தண்ணி வருமா, இல்லை பூச்சி வருமா, இல்லை இங்கேருந்து ஏதாவது பாம்பு வருமா, அந்த மாதிரி ஒரு ரொம்ப ஒரு பதட்டம். ப்ளஸ் வந்துட்டு அத்தியாவசிய தேவைகள் இருக்குது. ஓகே, சமாளிக்கிற மாதிரி இருக்குது. பட் இருந்தாலும் வந்துட்டு என்ன மாதிரி நிறைய பேர் எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. ஸோ எல்லாமே சேஃபாக இல்லை சொல்லிட்டு நம்ம பண்ணுறது. இந்த மாதிரி ஒரு சேடான நேரத்தில் இது தேவையானது தாண்டி ரெகுலராகவே பர்சனல் சேனல் நியூஸ் வீடியோஸ் இனிமேல் ரெகுலராக வரும். இனிமேல் வந்துட்டு ப்ராப்பராக வந்துட்டு வரும். பட் முதல்ல இப்போ அதெல்லாம் தாண்டி சேஃப்டி தான் இஸ் இம்பார்ட்டன்ட். அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கிறேன். முக்கியமாக ரெகுலர் அப்டேட்ஸ் பாண்டிச்சேரி சம்மந்தமாக, என்னை பற்றி சம்மந்தமாக வரப்போகுது. பாண்டிச்சேரி சம்மந்தமாக ரெகுலர் அப்டேட்ஸ்னா படித்த தமிழ் யூடியூபும் பாருங்கள். அண்ட் மீனோட படித்த தமிழ் இன்ஸ்டாகிராம் பேஜ் பாருங்கள். ஸ்டோரிஸ் போடுறேன், பார்த்து இது பண்ணுங்கள். ஏதாவது சப்போர்ட்டு யாருக்கா இருந்தால் முடிஞ்சா பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்துட்டு யாருக்காவது கீழே தண்ணி ரொம்பிடுச்சா வந்துட்டு மேலே கூப்பிட்டு போங்க. இல்லை ஏதாவது உணவு குழந்தைங்களுக்கு உணவுலாம் கொடுங்க. ஸோ எந்த ஒரு ப்ரிப்ரேஷனும் இல்லை, தூக்கமும் இல்லை நைட்டு ஃபுல்லாக. ரொம்ப ஒரு பயத்துலேங்க இந்த ஒரு விஷயம். பட்டு இந்த மாதிரி கனவுல கூட நினைக்காத ஒரு விஷயம் வந்துட்டு இங்கே நடந்துக்கிறது வந்து பெரிய நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல. ப்ராமிஸாக அதான் உண்மை. பாண்டிச்சேரி பீப்புள் அங்கெல்லாம் வந்துட்டு எதிர்பார்க்கல. புயல் சீக்கிரம் போகணும் பார்க்குறேன். பாண்டிச்சேரி பிடிக்கக்கூடாது, சீக்கிரம் கரை கடந்துடா ஃபெஞ்சல் புயல் சொல்லிட்டு நம்ம இது உங்களுக்கு விக்னேஷ். நல்லதே பேசுவோம், நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். பி சேஃப், ஸ்டே ஃபார் ஹாட் வாட்டர் கொடுங்க, சேஃபாக பாய்.